ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தேங்காய், அவல், கடலைப்பருப்பு வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். இந்த ஸ்வீட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். கடாயை மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்படி உடச்சா உடையணும், அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மட்டை அவலும் நல்லாத்தே இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன், வறுத்தது. இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு 3-4 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட் லாஸ்ட்டு செஞ்சு சாப்பிடும்போது சேர்த்துக்கிறதுக்கு இது கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மீதம் உள்ளதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த அவலோட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கப்பு தேங்காய் துருவல், இதையும் நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், நெய் வேண்டாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஸ்லோவில் வச்சே இந்த தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு, நல்லா ஜம்முன்னு வாசம் வருது. அடுப்பை அமர்த்திடுவோம். இப்போ இதையும் நம்ம இதோட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட் அந்த அளவுக்கு பிடிக்கும்னா எடுத்துக்கலாம். எனக்கு கம்மியாகவே தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கிடுவோம். ஏன்னா தூசு கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அந்த கடாயிலேயே நம்ம இதை ஊற்றிக்கலாம் கழுவிட்டு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. 1 கப் தண்ணி தாங்க ஊற்றுனேன். நீங்கள் 1/4 கப்பு ஊற்றினாலும் இந்த அவலுக்கு இழுத்துரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, அவல், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகட்டும். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி கொடுப்போம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை கொரப்பாக, அதையும் இதோட லாஸ்ட்டில் கலந்துருவோம். கலந்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம். நெய் எண்ணெய் இல்லாமையே இந்த ஸ்வீட் செய்யலாம். அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அந்த இதில் சூட்லேயே எல்லாமே மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடுவோம். மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ரொம்ப சூடாக நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஆறின பின்னாடி நம்ம நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அந்த கப்பில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க. நல்லா கேக் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இல்லை வேண்டாம் அப்படின்னா லட்டு மாதிரி நம்ம உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து, ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஷேப் மாதிரி இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்குத்தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. அவ்வளோதேங்க, நம்மளோட தேங்காய் அவல் ஸ்வீட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.